இங்க இருந்து குதி. இங்க வந்து என்ன பைத்திய கருத்தணும். என்ன ரோசி இது சின்ன குழந்தை மாதிரி பேசுற? நீ எதுக்காக மாடிக்கு போற? எதுக்கு அங்கிருந்து குதிக்க போற? கண்டிப்பா ஏதாவது கனவு கண்டிருப்ப. நான் மாடிக்கு போனது உண்மைதான். சர்ச்சில் சத்தம் கேட்டது உண்மை. அந்த சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் தான் நான் சுய உணர்வுக்கே வந்தேன். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? சொல்லு. நீங்க நம்பல இல்ல? அது மட்டும் இல்ல, என்ன மாடி கூட்டிட்டு போனதே நம்ம ஸ்டெல்லா தான். ஸ்டெல்லாவது உன்னை மாடிக்கு கூட்டிட்டு போறதாவது நிச்சயம் அது கனவுதான். கனவுல நடந்தது உண்மை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்கிற. அது உண்மையா இருந்தா நீ என்ன கூப்பிட்டுப்பல்ல. ஏன் நீ என்ன கூப்பிடல? ஆமா, அந்த நேரத்துல நான் ஏன் உங்களை கூப்பிடலங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது. அதை இதை நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காத ரோசி. ரிலாக்ஸ் ரோசி, ரிலாக்ஸ். ஜீசஸ், இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க தான் ரட்சிக்கணும். சலீம், என்ன முடிவு பண்ணிருக்க? எதை பத்தி? உனக்கு எல்லாத்தையும் விளக்கமா சொல்லணுமா? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். அதாவது எப்போ முடிவு பண்ணிட்டேன். எப்பவும் இப்படியேதான் சொல்லிட்டு இருப்பேன். உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணிக்கணும், 2 குழந்தைய பத்திட்டு லோலோன்னு அலையணும், இதான் ஆசையா? இப்ப என் தலைமுடியை பாரு. நல்லா இருக்கு, கரு கருன்னு. இந்த முடி அழகா கரு கருன்னு இருக்கும்போது கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இது நல்லா வெள்ளை வெள்ளையர்னு ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க போறியா? அப்ப கூட நல்லதா இருப்ப. பண்ணிக்கிறேன். உனக்கு செஞ்சது, செய்யாதது, செய்ய போறது எல்லாம் சொல்லி காட்டி பெருமைப்படுறவன் தான் மனுஷன். 4 மக்களுக்கு நன்மை செய்யறத சொல்லாம செய்யறவன் தான் புனிதன். புரியுதா? சில பேர் ரகசியமா தான் செய்யற தவறெல்லாம் யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கான். வா, இப்படி. நீ எதுக்காக வந்திருக்கன்னு எனக்கு தெரியும். இப்ப சொல்லு, அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாம அந்த பொண்ணு கூட்டிட்டு வந்திருக்கியா? உன் பாக்கெட்ல இருந்த பணத்தை எடுத்ததுக்கு நீ பதறி போயிட்டியே. அவங்க அந்த பொண்ணை பெற்று வளர்த்து சீராட்டி பாராட்டி வளர்த்திருக்காங்க. அவங்களை கேட்காம அந்த பொண்ணை எழுதிட்டு வந்துட்டியே, அவங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாங்க. யோசனை பண்ணி பாத்தியா? போ, அவங்க வீட்டுக்கே போ, அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. சரியா? போ. என்ன இன்னி காணோம்? தம்பி, டேய், யார பாத்திர தம்பி கூப்பிடுற? என்னது நரமுடி? அப்ப என்னன்னு கூப்பிடுன? அண்ணன் மரியாதை. அமெரிக்கால இருந்து வராரு. அவர் உங்க சொந்தமா? ஏண்டா அமெரிக்கால இருந்து வந்தாதான் சொந்தமா? இப்படி அறிவிட்டு கேள்வி கேட்காத. கொஞ்சம் மரியாதை. மரியாதை? எவனுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரு விவசாய எல்லாம் போச்சு. தம்பி, மரியாதை தானா வரணும். என்ன இப்படி கேட்டு வாங்க கூடாது. தொப்பி கேட்டு எதுக்கு பாரு, ஏற்கனவே ஏகப்பட்ட பேர் மரியாதை கொடுத்தானா இப்படி முன்மண்ட சொட்டை வந்து கிடக்குது. ஓ, இப்ப தெரியுது. அம்மனினாலதான் முன்மண்ட சொட்டை வந்து கிடக்குது. இல்ல இல்ல, பொண்டாட்டியோட வந்து வெயிட் பண்றீங்கன்னு கேட்டேன். டேய், நானாவது கட்டின பொண்டாட்டியோட வந்து நின்னுட்டு இருக்கேன்டா. ஆனா நீ அப்படி இல்ல, கண்ட பொட்டலங்கட்டல கூட்டிட்டு வந்து நிக்கிறியா? சொட்ட, நீ வந்து அவுட் ஹவுஸ்ல வாடகை குடி இருக்கிறவன். நீயே தம்பிக்காக வந்து வெயிட் பண்ணும்போது நான் அந்த தம்பியோட அப்பாவோட ஒன்னா படிச்சு ஒரே இலையில சாப்பிட்டு வளர்ந்தவங்க. நான் வெயிட் பண்ண கூடாதா? அப்ப ரொம்ப வசதியா போச்சு. இல்ல, உங்களை வச்சு தம்பிய வளர்த்து போட்டுக்கோல. ஏன்னா நான் தொழில மாத்திட்டேன்ல. எது? அந்த மாட்டு புரோக்கர் தொழில ஒரு தொழில அந்த தொழில மாத்திட்டியா நீ? என்ன பக்கத்துல இருக்கிறத பார்த்து பேசுங்க. எது இந்த மேயர் கண்ணுக்குட்டிவா? கண்ணுக்குட்டியா? ஆமாண்டா, கண்ணுக்குட்டி தாண்டா. இப்படி கண்ட பச்சையில கழிச்சு மேய்ச்சிட்டீங்க பாருங்க. இப்ப நானு சினிமா நடிகளை உண்டாக்குற பேக்கி வச்சிருக்கேன்.
எது சினிமா நடிகைகளை உண்டாக்குற ஃபேக்டரி? ஏன்டா அது என்ன சோப்பு ஃபேக்டரி அது? ஆமா, எப்படி? அவங்க உண்டாக்குற சோப்பு குளிக்க, நான் உண்டாக்குற சோப்பு கண்டு கழிக்க. ஆஹா, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதுன்னா பார்த்தாண்டா பேசணும். எனக்கு இந்த விஷயம் முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் ஒரு ஃபேக்டரி ஆரம்பிச்சிருப்பேன். குட்டு பையன், ஏன்? குட்டு பையன் தூங்கிட்டு இருந்தா என்ன, இல்ல முடிச்சிட்டு இருந்தா தான் என்ன? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுற மவன. என் பொண்டாட்டி இருக்காளேன்னு பாக்குறேன். இல்ல கை கால் இருக்கிற முடியாது சொட்டையாக்கி விட்டுருவாமா. உண்மை தானே சொன்னேன். என்னடா உங்களுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஏதாவது குழந்தை ஊட்டி உண்டா? டேய், அதுக்கெல்லாம் ஒரு தொட்டில் பாக்கி வேணும்டா. உங்களுக்கு கட்டில் பாக்கியமே இல்ல, இல்ல தொட்டில் பாக்கியம் வேற. ஐயோ, ஈவ் டீசிங் பண்றானே, ஈவ் டீசிங். அங்க என்ன தனியா வருதுனா? ஆமா, கட்டதுல இருந்து நீங்க நானும் தனி ஆவர்த்தனம் தான் பண்றான்னு சொல்லி காமிக்கிறேன் அந்த சொட்ட தலையா. இது வர நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தனி ஆவர்த்தனம் பண்ணிட்டாலும் கிழிஞ்சிரும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. நேரம் நெருங்கி வருது. இன்னும் 3 மாசத்துல உன்னை வெளில தெரியற அளவுக்கு நான் கொண்டு வருவேன். எது தெரியற அளவுக்கு? ஓ திறமையத்தான். ஓ, பயந்து வாங்க வாங்க தம்பி, வாங்க வாங்க வாங்க. இந்தாங்க புடிங்க. நல்லா நல்லா இருக்கு. இருக்கு, நல்லா இருக்கு. வாமா. நீ நல்லா இருக்கியா? ஆ, இவர் வந்து மிஸ்டர் பாலுங்க, நம்ம ஆடிட்டருங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணவனல்ல. இவன் என்ன வேலை செய்யறான்னு இவனுக்கே தெரியாதுங்க. ஆனா கெஸ்ட் ஹவுஸ்ல தங்கி 3 வேளையும் பிடிச்சி சாப்பிட்டு இருக்கான். இவங்க வருங்கால சினிமா ஸ்டார், ஹாய். தமிழ் நடிகை. டேய், என்ன நீங்க வந்த பிள்ளைய வாசல்ல நிக்க வச்சு வளவளன்னு பேசிட்டு வாங்க வாங்க. தம்பி, வாங்க வாங்க வாமா. வாங்க 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 வாங்க. பாத்து வா, தடி கொடுத்துறாத. வாங்க வாங்க வாங்க. ஹாய், இது என் சித்தி பொண்ணு, பேர் ஸ்டெல்லா. வணக்கம். இந்த படத்தை யாருங்க பார்த்தது? எனக்கு தெரியும். இது முதல்ல எடுங்க. இந்த மாதிரி படம் இந்த வீட்டுல வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. எங்களோட படம் உங்களுக்கு பிடிக்காதா? இப்போதைக்கு எனக்கு ஒண்ணு மட்டும் தான் பிடிக்குது. என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் ஆகல, வா போலாம். ஜக்கம்மா சொல்றான், என் நாக்கு மேல வந்துருமா, நல்ல வார்த்தை சொல்லிடுமா. இந்த குடும்பத்துல கருமேக சூழாமல் காத்துருமா. தீய சக்தி ஒண்ணு பிறந்து இந்த குடும்பமே திசை மாறி போச்சம்மா. மறுபடியும் உருவெடுத்து பழி தீர்க்க வந்திருக்கம்மா. நெருப்பால சூடான தண்ணி, அந்த தண்ணியே அந்த நெருப்பை அணைச்சிடும். தெய்வத்தால உண்டான தீய சக்தியை அந்த தெய்வமே அழிச்சிடும். இத ஜக்கம்மா சொல்றான். கவலை வேணாம், கலங்கி நிக்கவும் வேணாம், நல்லதே நடக்கும். எங்கடா போலீஸ்? போலீஸா? ஆமாண்டா, போலீஸ் வர மாதிரி சத்தம் கேட்டுல. அட நான் தான் போலீஸ் வர மாதிரி சைரன் கொடுத்தேங்க. இது ஆரம்பத்திலே செஞ்சிருந்தா இவ்வளவு சேதம் ஆயிருக்கானே. எல்லா பொருளும் உடைஞ்ச வேதனையில நான் அழுதுட்டு இருக்கேன். நீ சந்தோஷமா பல்ல காட்டி சிரிச்சிட்டு இருக்கிறியா? இந்த பஜனை கோஷிக்கிட்ட கேட்டா பிள்ளையார் கோயிலுக்கு கரெக்டா வழி சொல்லுவாங்க. கோவிந்தா கோவிந்தா சாமி, கோவிந்தா கோவிந்தா. சாமி, என்ன கோவிந்தா? பிள்ளையார் கோயிலுக்கு எப்படி சாமி போகலாம்? பக்தியோட இப்படி உருந்துகிட்டு போலாம். இந்த உண்டில காணிக்க போட்டு நடந்து கூட போலாம். போடுங்க. ஒரு வார்த்தை கேட்டதுக்கே 100 ரூபாய் போயிருச்சு. இன்னும் ஒரு 5 வார்த்தை கேட்டிருந்தா 500 ரூபாய் போயிருக்கும் போல் இருக்க. இனிமே இந்த ஊர்ல ஒரு ரூபாய் குறைய கூடாது. சாமி, அந்த வழி கேட்டோம் பாரு, என்ன சொல்லணும்? தம்பிகளா, என்னன்னு? சிங்காரப்பட்டிக்கு இப்படி போலாமா? கையை நீட்டிக்கிட்டோம் போலாம், மடக்கிக்கிட்டோம் போலாம். அவனுக்குதான் ஏடா கூடமானவங்க பார்த்தா நீங்க அதுக்கு மேல விலங்கு பிடிச்சவங்க இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் வளர்ந்து நாளைக்கு எத்தனை பேரு தப்பான வழியை காட்ட போகுதுங்களோ.
யாரோ கல்யாணத்துக்கு போயிட்டு வராங்க. மச்சான் வீட்டு கூட ஏதோ கல்யாணம் பண்றது பக்கத்துல தானே. இவங்களை கரெக்டா தெரியும். வணக்கம். நீங்க எல்லாம் கல்யாண வீட்டுல வர்றீங்கன்னு நினைக்கிறேன். நான் என் மச்சான் வீட்டுக்கு போகணும், வழி தெரியல. ஒரு சந்தேகம், தேவராஜ் கல்யாண மண்டபத்துக்கு எப்படிங்க போலாம்? மொய்யோட போன பையோட வரலாம். ஊரெல்லாம் சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி பேசுறீங்க. வாங்க ஃபாதர், வாங்க பாய். ஒரு முக்கியமான விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்கிறோம். சொல்லுங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யாகம் பண்றதா சொன்னீங்களே. ஆமா, உங்களை கூட செய்ய சொன்னேன். இவங்க அண்ணன் பொண்ணுக்கு அமெரிக்காவுல கல்யாணம் நிச்சயம் ஆயிடுச்சு. நிச்சயமான அந்த பையனோட அமெரிக்காவில இருந்து வந்திருக்கா. அந்த பையன் நீங்க சொன்ன மாதிரி தீய சக்தியால பாதிக்கப்பட்டிருப்பான்னு நினைக்கிறோம். ஆமா, அந்த பையனோட பிறந்த தேதி கிழமை என்னன்னு தெரியுமா? 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நான் அன்னைக்கு சொன்னது ஞாபகம் இருக்கா? அப்படியாப்பட்டவன் வெள்ளிக்கிழமை பிறந்த பெண்ணுடன் வரும் பௌர்ணமி வெள்ளிக்கிழமையானது மிகவும் விசேஷமான நாள். அவன் அன்று அந்த பெண்ணுடன் கூடினால் பேயின் தன்மையை அடைவான். வரும் பௌர்ணமி அன்று அவனுக்கு சக்தி அதிகரிக்கும். சற்று பொறுமையாக இரு. நான் சொல்வது போல் செய்யுங்க. வரும் பௌர்ணமி என்று அவனுடைய பேய் தன்மை அதிகரிக்கும். அவனால் ஏவப்பட்ட பெண்ணொருத்தி உங்கள் வீட்டிற்கு வந்து அவளை அழைத்து செல்வாள். நீங்கள் தடுக்காதீர்கள். அவள் வழியிலேயே செல்ல விடுங்கள். அவர்கள் வேறு வழிக்கு செல்லா வண்ணம் ஆங்காங்கே புனித சின்னங்களை தரையில் பதித்து வையுங்கள். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் 3 புனித சின்னத்தை வையுங்கள். அவளை அந்த இடத்திற்கு வரவழையுங்கள். அவளை அவன் துன்புறுத்தும் பொழுது நீங்கள் அமைதியாக இருந்து பிரார்த்தனை செய்யுங்கள். பிறகு கடவுள் ஆசியுடன் சந்திக்கிறேன். இப்போது புறப்படுங்க. ஆக வேண்டியது உடனே செய்யுங்க. புறப்படுங்க. மகா மகா, எவ்வளவு நேரம் புடவை கட்டிட்டு இருக்கீங்க? புடவை கட்டத்துக்குள்ள என்ன அவசரம்? ஏங்க, இந்த புடவை எனக்கு எடுப்பா இருக்குல்ல? கடுப்பா இருக்குடி எனக்கு. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஏன் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட போய் கேள, அந்த ஆள் சும்மாதான் இருக்கான். உங்களுக்கு ரசனையே கிடையாது. யாருக்கு? எனக்கு ரசமா? லொல்லடி, மகா லொல்லடி உனக்கு. போங்க. உங்களுக்கு ரசனை இருந்திருந்தா நான் இப்ப 7-8 குழந்தைங்களுக்கு தாயா இருந்திருப்பேன். ஓ, நீ அந்த இடத்துக்கு போயிட்டியா? எனக்கு என்ன வேலை வெட்டியே கிடையாதா? அந்த ஃபீலிங் எல்லாம் வேண்டாம். இப்போ ஒண்ணு கெட்டு போகல மகா. அனாதாசிரமம் எத்தனையோ இருக்குது. அதுல இருந்து 2 குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துக்க. தத்து பத்தின்னு வளராதீங்க. ஆமா, உங்க ஃப்ரெண்டோட பையன் வசதியானவர் தானே? ஆமா. அவர்கிட்ட சொல்லி இந்த பட்டன் எல்லாம் மாத்த சொல்றியா? போங்க. என்ன நம்ம பெட்டி கடைய பெரிய கடையா ஆக்கிடலாங்க. கள்ளி இல்ல, அளவுக்கு மீறி ஆசைப்படுற நீ. இந்த பாரு மகா, ஒண்ணு சொல்ல நல்லா கேட்டுக்கா. பணம் அளவோடு இருந்தா அது நம்மளை காப்பாத்தும். அளவுக்கு மீறி பணம் சம்பாரிச்சான்னு வச்சுக்கா, அதை நாம காப்பாத்த வேண்டி வந்துரும். இன்கம் டாக்ஸ் ரைடு, சேல் டாக்ஸ் ரைடு, 10வது கொள்ளக்கார உள்ள போது கொள்ளையடிச்சிட்டு போயிடுவான். பணத்தை கொள்ளையடிச்சு போன பரவாயில்லடி, உங்க மாதிரி பொம்பளைகளை தூக்கிட்டு போயிட்டா என் மாதிரி ஆம்பளை என்ன பண்றது? இந்த பாரு ஒண்ணு மகா, உம்மார பொம்பளைங்க அளவோட இருக்க ஆசைப்படுறதே நாயுடு ஹால் மட்டும்தான். மத்தபடி ஜவுளி ஹாலு, நகைக்கடை ஹால்குள்ள பூந்தா நாங்க நாடிடுவோம். இந்த பேச்சுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அப்படியே திரும்ப உன் பின்னழக பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு.